நண்பர்களே, ஜிபிஎஃப் ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்புவதில் 7வது வீடியோ ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட். அதாவது நாம் அட்டாச்மெண்ட் செய்யக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அனைத்தையும் டவுன்லோட் செய்யப்பட வேண்டும். வாருங்கள், என்னென்ன இருக்கிறது என்று காணலாம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து கொள்ளவும். இ-சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்யவும். ஹியூமன் ரிசோர்ஸில் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் கிளிக் செய்து கடைசியாக உள்ள ரிப்போர்ட்ஸை கிளிக் செய்யவும். ரிப்போர்ட்ஸ் உள்ளே ஜிபிஎஃப் ப்ரொபோசல் ஃபார்ம், ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல் ஃபார்ம் காணப்படும். ஜிபிஎஃப் ப்ரொபோசலில் நம்பரை கொடுத்து கண்டினியூ கொடுத்தவுடன் ஜிபிஎஃப் ப்ரொபோசல் டவுன்லோட் ஆகும். இந்த ஜிபிஎஃப் ப்ரொபோசலில் அனைத்து தகவல்களும் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் எடிட் செய்து கொள்ளலாம். வியூ அவுட்புட் பார்த்தோம் என்றால் அனைத்து தகவல்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆஃப்லைன் ப்ரொபோசல் போன்றதே ஆன்லைன் ப்ரொபோசலும். இதன் பிறகு ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல் ஃபார்ம், அதனையும் நம்பரை கொடுத்து டவுன்லோட் செய்து கொள்ளவும். ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசலில் எந்த ஒரு காலமும் விடுபடாமல் இருக்க வேண்டும். இவற்றில் முக்கியமானது பென்ஷன் எங்கு வாங்குகின்றோம் என்பதற்குரிய ட்ரெஷரி டீட்டெயில் மற்றும் கடைசியாக உள்ள இன்க்ரிமெண்ட், பென்ஷன் ப்ரொபோசலில் உள்ள நாமினிஸ், இதுதான் மிகவும் முக்கியமானது. ப்ரொபோசலை டவுன்லோட் செய்துவிட்டு அருகில் உள்ள ரிப்போர்ட்ஸில் சென்று பார்ட் 2 இஎஸ்ஆரை டவுன்லோட் செய்து கொள்ளவும். பார்ட் 1 இஎஸ்ஆர் ஏற்கனவே நாம் பதிவிட்டிருந்தோம், அதே போன்று டவுன்லோட் செய்து கொள்ளவும். பார்ட் 2 இஎஸ்ஆரில் கடைசியாக பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்புவது வரை தகவல்கள் என்டர் செய்யப்பட்டிருக்க வேண்டும். என்னென்ன என்ட்ரிஸ் அனைத்தும், அதாவது லீவ் அக்கவுண்ட் போன்றவையும் சரியாக இருக்கப்பட வேண்டும். நண்பர்களே, லீவ் அக்கவுண்ட் தனியாக டவுன்லோட் செய்யப்பட வேண்டும். அதே போன்று டாக்குமெண்ட்ஸ், இதர டாக்குமெண்ட்ஸ் அதனையும் அட்டாச் செய்யப்பட வேண்டும். இதர டாக்குமெண்ட் என்பது ஃபிசிக்கல் எஸ்ஆரையும் மேனுவல் எஸ்ஆரையும் சரிபார்த்தது, அதாவது ஒப்பிட்டு பார்த்தலையும் அட்டாச் செய்யப்பட வேண்டும். அனைத்து தகவல்களும் சரியாக பதிவேற்றம் செய்யப்படும் பட்சத்தில் 2 வாரங்களில் பென்ஷன் ப்ரொபோசல் சேங்ஷன் ஆகி வந்துவிடுகிறது. நன்றி நண்பர்களே.